ஹாய்ங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டர்டே வந்து ஒரு ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் அதாவது மாட்டுக்கிட்ட எவ்வளோ வேலை இருக்கோ அப்படிங்கிறத அந்த மாதிரியான வீடியோ தான் இது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடு வச்சுருக்குறோம். 4மே பார்த்தீங்கன்னா கறவை மாடு தான். 1 மட்டும் இப்போ செனை வத்த கறவை ஆயிடுச்சு. வத்தக்கறவை அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, செனை வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகி 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் மாட்டுக்கு வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு மோஸ்ட்டாக வந்து தேவக்குட்டி அப்போல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறங்காட்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டுக்கிட்ட வர மாதிரி இருக்கும். மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மேயருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, மாமாவோ ஹஸ்பண்டோ கொண்டு மேயருக்கு விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு 10 மணி இல்லைனா 10:30 11 மணிங்கில் போய் மாட்டை வந்துட்டு வெயில் வந்ததுக்கப்புறம் பஞ்செல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பிடிச்சிட்டு வருவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மேவு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து கட்டுத்தரையில் கட்டி வச்சு மேவு போடுற மாடு தாங்க இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவக்குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை எல்லாமே துவைச்சி காய போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அத்தை இருந்தாங்கன்னா இந்த கூட்டுற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கிட்ட சமைச்சு எல்லாம் பண்ணுறக்குள்ளே இதெல்லாம் அத்தை செஞ்சுருவாங்க. இந்த கட்டுத்தரை கூட்டுறது இதெல்லாமே பண்ணிடுவாங்க. மாட்டுக்கு மட்டும் தண்ணி கட்டுற வேலை இருக்கும். மேவு போகிற வேலை மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அத்தை இல்லாதப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ஒரு வேப்ப மரமும் ஃப்ரண்ட்டில் வந்து இலுப்ப மரம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் ஒன்று 3 மரம் இருக்குது மொத்தமாக. கரெக்டாக பார்த்திங்கன்னா இலுப்ப மரம் பார்த்திங்கன்னா 2 டைம் இலை உழுகும். இந்த ஜூன் ஜூலை இந்த மழை டைமில் அதிகமாக மழை பெய்யறப்போ இருந்தால் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தண்ணி நிறைய பிடிச்சி கட்டுறதுக்கு ஒரு மனசே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நிறைய மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அது ஏன்னு தெரியல, குப்பையாயிர மாதிரி இருக்குது. அத்தை இருந்தாங்கன்னா வேப்ப மரம் சனிக்கிழமை ஆச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட நம்ம சாப்பாடு காலையில் செஞ்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வாசலையுமே பார்த்திங்கன்னா 8 எல்லாருமே சாப்பிட்றோம். காலையில் அதனால் வந்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே லாஸ்ட்டில் பிறந்தாரு. இந்த மார்ச் ஏப்ரல் 2 மாதமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு அங்கே கூட்ட வேண்டிய அதுக்கப்புறம் வந்து வாசலையுமே ஃபுல்லாகவே டெலிவரிக்கு முன்னாடி இருப்போம். அந்த டைமில் தான் ரொம்ப கஷ்டமாக ஏன்னா நம்ம வந்து வலிச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாட்டெல்லாம் செய்கிற மாதிரி ஹீட்டு வேர்வை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக மற்ற நாளெல்லாம் வாசல் தெளிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான். ஆனால் அந்த டைம் ஃபுல்லாக இந்த வேப்ப தெரியல தான் நான் கொண்டிருப்பேன். ஏன்னா ஒரு மிஸ் பண்ணாமல் வந்து தொளிச்சிருவேன். ஒரு மாதிரி எப்பாச்சும் ஒரு நாள் வந்து இருக்காது. ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லேட் ஆகிடுச்சுனாலும் சூப்பராக இருக்குங்க. தொளிக்காம ஒரு நாள் அந்த மொமெண்ட்டை மட்டும் மறக்கவே முடியாது. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் தொளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வேலை செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்படிதான் எல்லாத்தையுமே காலையில கட்டுத்தாரி எல்லாத்தையுமே கூட்டினாதான் ஒரு மாதிரி சாணியெல்லாம் வலிச்சு கூட்டிட்டோம்னால திருப்தி வைப்பாக இருக்கிற மாதிரி தான் கட்டுத்தாரியுமே பார்க்க. அதனால வந்துட்டு எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு வாசல் தொளிச்சு கூட்டி விட்டுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதையுமே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாட்டர்டே வந்து நம்ம துவைச்சி போட்டோம்னா தான் தேவக்குட்டியோட யூனிஃபார்ம் வந்து ஏதாச்சும் துவைக்காமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னாலும் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா திரும்ப திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகிறதுக்கு வந்துட்டு மறக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவேன் நான் யூனிஃபார்ம். அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக சனிக்கிழமை அன்னைக்கு துவைச்சி போட்டுருதுங்க. ஏன்னா 3 நாள் ட்ரெஸ் இருக்குது. 3 நாள் யூனிஃபார்மே பார்த்திங்கன்னா இருக்குது. புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் போட்டதுமே அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சனிக்கிழமை அன்னைக்கு துவைச்சிருவேன். என்ன நினச்சிருவேன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நாளைக்கு லீவு தான் நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி விட்டோம்னு பார்த்திங்கன்னா நிறையவே சேர்ந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோப் போட்டு தப்பி கொண்டு வந்து தென்னை மரத்துக்கிட்ட வச்சு நல்லா அலாசி காய போட்டுருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட் கவருமே பார்த்திங்கன்னா துவைக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெட் கவரை வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து மாற்றிக்குவேன். அதனால் பார்த்திங்கன்னா மாற்றிட்டு அந்த பெட் கவரையும் துவைச்சி காய போட்டு வச்சுருவேன். அப்புறம் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது வந்து அதை எடுத்து மாற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மடித்து உள்ளே எடுத்து வச்சுருவேன். அப்படி தான் எல்லாத்தையுமே துவைச்சி சூப்பராக அலாசி காயமும் போட்டுட்டேன். காஞ்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு காய்ச்சதுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுருவாங்க. எனக்கு உண்மையுமே மடிக்கிற வேலை சுத்தமாகவே பிடிக்காது. அத்தை இருந்தாங்கன்னா நீட்டாக மடித்து நீட்டாக கொண்டு வச்சுருவாங்க. அத்தை இல்லாதப்போ எனக்கு கொஞ்சம் இது பிடிக்காத வேலையாக இருக்கும். திரும்பதி போட்டு ஒரு அப்படியே துணி அப்படியே மூட்டையாக போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. சரி இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை மடித்து எடுத்து மத்தியானம் வச்சுருதுங்க. டிவி பார்த்துட்டே மடித்தோம்னா பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு மடிக்கிறதுக்கான சலுப்புமே தெரியாது.
அப்படிதாங்க. அதையும் மடித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்து மாட்டுக்கு பஞ்செல்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா மாமா வந்து கொண்டு வந்து தண்ணி கட்டி மாட்டெல்லாமே கட்டிடுவாங்க. ஸோ அன்றைக்கி அப்படி தான் தேவக்குட்டி லீவ் இருந்துச்சுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடியதே சுற்றிட்டு இருப்பார். பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கு தகுந்த மாதிரி எதாவது மாட்டோட கெப்பாசிட்டி பொறுத்து ஒவ்வொரு மாட்டுக்குமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இவர் வந்து பார்த்திங்கன்னா தேவ் என்ன பண்ணுவார்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். செய்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்கிறது செய்ய மாட்டாருங்க. அவர் பாட்டுக்கு அவர் சௌரியத்துக்கு ஒன்று செஞ்சுட்ருப்பார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு தண்ணி கட்டுறதுல அவருக்கு பயங்கர ஆர்வம். ஒரு நாளைக்கு நான் கொண்டு போய் போடுறேன், நான் பஞ்சு போடுறேன், நான் புண்ணாக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். ஒரு நாளைக்கு நான் தான் மாட்டை பிடிச்சி கொண்டு வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனால் நீ செய்ய வேண்டாம், நீ போய் விளையாடு அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாருங்க. நம்ம அவசரமாக ஏதாவது செஞ்சுட்ருக்குறோம். அன்றைக்கி தான் வந்து நான் செய்கிறேன்னு ஆர்வமாக வருவார். வா இன்றைக்கி செய்வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோமா அன்றைக்கெலாம் வரவே மாட்டாருங்க. குட்டீஸ்னாலே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாட்டுகளுக்கு பஞ்சு எல்லாமே போட்டு புண்ணாக்கு எல்லாமே தவிடெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு காந்தம் போட்டுட்டு கலக்கி வச்சிட்டோம்னா மாமா வந்து மாட்டை கொண்டாந்து வெயில் ஒரு 11 மணிக்கு இப்போல்லாம் கொஞ்சம் வெயில் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி சீக்கிரமாகவே மாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுத்தறி கொண்டு வந்துடுறதுங்க. இல்லைன்னா ரொம்ப பாவம் அது வெயிலில் தாக்கு பிடிக்கிறதில்ல. அப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாலுமே குறைஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கட்டுத்தரைக்கு கொண்டு வந்துடுறதுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி தண்ணியை கட்டிட்டோம்னா மாட்டுக்கிட்ட வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் எப்பவும் போல் மலம்பில் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி கட்டி அப்புறம் வந்து வரத்தீவனம் வந்து போடுவோங்க. அதாவது வரத்தட்டு இல்லைன்னா வந்து வைக்கப்புல் இந்த மாதிரி ஏதாச்சும் போடுவோம். தேவக்குட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் கரும்பு சக்கரை எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்காரு. கரும்பு சக்கரை எடுத்து கொண்டு வந்து போட சொன்னான்னு மாட்டுக்கு அவர் எடுத்து சாப்பிட்ருக்குறாரு கரும்பு சக்கரையை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கரை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் குண்டா அதெல்லாமே கழுவ வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து கழுவி வச்சிட்டோம்னா நம்ம வந்து மாட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கார் வர வரைக்கும் இந்த சைடே நம்ம வர வேண்டியது இல்லைங்க. வீட்டுக்கு உள்ளே போயிட்டு சமைச்சிட்டு அந்த வேலையை எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே முதல்ல எடுத்து கழுவி வச்சிட்டேங்க. எப்போவுமே சனிக்கிழமைனா வீட்டில் மோஸ்ட்டாக கொள்ளு தான் போடுவோம். கொள்ளு பருப்பு போட்டுட்டு ரசம் மட்டும் வச்சாச்சுங்க. சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சு அன்னத்த டே வந்து வேலையை முடிச்சிட்டுனுங்க. எங்கள் மதியானம் வரைக்கும் என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போகும்.